பைபிளில் மறைந்திருக்கும் இந்தியாவின் ரகசியம். உலகிலேயே அதிக மனிதர்களால் வாசிக்கப்பட்ட பல ஆயிரம் வருட பழமையான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தின் பக்கங்களுக்குள் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ரகசியம் பல நூற்றாண்டுகளாக புதைந்து கிடக்கிறது. அந்த ரகசியம் சாதாரணமானதல்ல. 3000 வருடங்களுக்கு முன்பே ஒட்டுமொத்த உலகமும் ஒரு தேசத்தின் வளங்களை பார்த்து மலைத்து போய் நின்றது. அந்த தேசம் எது தெரியுமா? எகிப்தா, ரோமபுரியா, பாபிலோனா? இல்லை. விடை உங்களை ஆச்சரியத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லும். இன்று நாம் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடப்படவிருக்கும் வேளையில் வேதாகமத்தில் மறைந்திருக்கும் நமது இந்தியாவின் பிரமாண்டமான வரலாற்றை இன்று நாம் தோண்டி எடுக்கப் போகிறோம். இது வெறும் வரலாறு அல்ல. ஒவ்வொரு இந்தியனும், குறிப்பாக ஒவ்வொரு தமிழனும் நெஞ்சை நிமிர்த்தி கேட்க வேண்டிய நிஜம். வரலாற்றில் 300 ஸ்பார்ட்டன்கள் கதையை திரைப்படமாக பார்த்திருப்பீர்கள். அதில் வரும் மாபெரும் பெர்சிய பேரரசர் செர்க்சஸ் ஞாபகம் இருக்கிறதா? அவரைத்தான் பைபிளில் அகஸ்வேரு ராஜா என்று குறிப்பிடுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு அவர் ஒரு பிரமாண்டமான சாம்ராஜ்யத்தை ஆண்டு வருகிறார். எஸ்தராகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி தொடங்குகிறது: அகஸ்வேரு ராஜா எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள 127 நாடுகளையும் அரசாண்டார். ஆப்பிரிக்காவின் எத்தியோப்பியாவில் தொடங்கும் இந்த பேரரசின் மறு எல்லை எது தெரியுமா? உலகமே வியந்து பார்த்த நமது இந்தியா. ஆம், இந்து தேசம் துவக்கி எத்தியோப்பியா தேசம் வரை என்று பைபிள் மிக தெளிவாக, ஸ்டைலாக குறிப்பிடுகிறது. அன்றைய காலத்திலேயே இந்தியாவின் எல்லை உலக பேரரசுகளின் அளவுகோலாக இருந்திருக்கிறது. அதே எஸ்தராகமம் 8வது அதிகாரம் 9வது வசனத்தில் மற்றொரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ் உள்ளது. யூத மக்களை ஒரே நாளில் கூண்டோடு அழிக்க ஒரு சதித்திட்டம் தீட்டப்படுகிறது. அந்த சதியை முறியடித்து மக்களை காப்பாற்ற அரசன் ஒரு அவசர கட்டளையை பிறப்பிக்கிறார். டெலிஃபோன், இன்டர்நெட் இல்லாத அந்த காலத்தில் அந்த மெசேஜ் எப்படி போனது? அந்த அரச கட்டளை குதிரைகள், கோவேறு கழுதைகள், ஒட்டகங்கள் மூலமாக மின்னல் வேகத்தில் பறக்கிறது. எந்தெந்த நாடுகளுக்கு? மீண்டும் பைபிள் சொல்கிறது, இந்தியா முதல் எத்தியோப்பியா தேசம் வரை உள்ள 127 நாடுகளுக்கும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மக்களின் சொந்த மொழியிலேயே அது மொழிபெயர்க்கப்பட்டு அனுப்பப்பட்டது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பன்முகத்தன்மையும் பல மொழிகளும் கொண்ட தேசமாக வேதாகமம் இந்தியாவை அங்கீகரித்துள்ளது. வேற்றுமையில் ஒற்றுமை என்பது பைபிள் காலத்திலிருந்தே நமது அடையாளம். இப்போது எஸ்தர் காலத்திற்கும் 500 வருடங்கள் பின்னோக்கி, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 10ஆம் நூற்றாண்டுகளுக்கு செல்வோம். உலகின் மிகப்பெரிய ஞானி, மாபெரும் செல்வந்தர் இஸ்ரேலின் சாலமோன் ராஜா. அவர் எருசலேமில் ஒரு பிரமாண்டமான தேவாலயத்தை கட்டுகிறார். உலகத்திலேயே மிகச்சிறப்பான பொருட்கள் அந்த ஆலயத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அதற்காக அவருடைய கப்பற்படை 3 ஆண்டுகள் பயணம் செய்து ஒரு மர்மமான துறைமுகத்தை சென்றடைக்கிறது. 1 ராஜாக்கள் 9:28 கூறுகிறது, அவர்கள் ஓப்பீருக்கு போய் அங்கிருந்து 420 தாலந்து பொன்னையும் ராஜாவுக்கு கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்ல, 1 ராஜாக்கள் 10:11 அளவற்ற சந்தன மரங்களையும் கொண்டு வந்தார்கள். இந்த மரங்களை கொண்டு தேவாலயத்திற்கு தூண்களையும் வீணை, சுரமண்டலம் போன்ற வாத்தியங்களையும் செய்தார்கள். உலகின் மிகச்சிறந்த தங்கமும் சந்தன மரமும் கிடைத்த அந்த ஓப்பீர் துறைமுகம் எங்குள்ளது தெரியுமா? பல வரலாற்று ஆய்வாளர்களின் ஆணித்தரமான பதில், தென்னிந்தியாவின் மேற்கு கடற்கரை, குறிப்பாக கேரளாவின் பூவார் அல்லது பழம் தமிழக துறைமுகங்கள். இந்த வீடியோவின் உச்சக்கட்ட சஸ்பென்ஸ் இதுதான். இது ஒவ்வொரு தமிழனின் இரத்தத்தையும் சூடாக்கும். தங்கம், சந்தன மரம் தவிர சாலமோன் ராஜாவின் கப்பல் வேறென கொண்டு போனது. 1 ராஜாக்கள் 10:22 சொல்கிறது, அந்த கப்பல்கள் பொன்னையும் வெள்ளியையும், யானை தந்தங்களையும், குரங்குகளையும், மயில்களையும் கொண்டு வந்தது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், பைபிளின் மூல மொழியான எபிரேய மொழியில் மயிலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தை துக்கியும். இது மயிலின் இறகை குறிக்கும் தோகை என்ற தொன்மையான தமிழ் சொல்லிலிருந்து உருவானது. அதைப்போல் குரங்கு, கோப் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது கவி என்ற தமிழ் சொல்லின் திரிபு. இப்பொழுது சொல்லுங்கள், ஒரு காலத்தில் உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையும் வர்த்தகமும் நமது இந்தியாவை நோக்கித்தான் இருந்திருக்கிறது. உலகின் மிகச்சிறந்த அரசர்கள் தங்களின் அடையாளமாக, தங்களின் பொக்கிஷமாக நமது தேசத்தை பார்த்தார்கள். அந்த பாரம்பரியம், அந்த வீரம், அந்த பெருமை இன்றும் நம் இரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் சாதாரண தேசத்தின் குடிமக்கள் அல்ல. 3000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகின் வல்லரசராக, வர்த்தக மையமாக, மொழிகளின் பிறப்பிடமாக விளங்கிய மாபெரும் தேசத்தின் மக்கள். இந்த சுதந்திர தினத்தில் நமது வேர்களை உணர்வோம். மீண்டும் இந்த தேசத்தை உலகின் உச்சத்திற்கு கொண்டு செல்வோம். அனைவருக்கும் இனிய 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நமது தேசத்தை மீட்க மகாராஜனும் மகாதேவனுமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார்.
கர்த்தர் உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா, இயேசுவே வாரும். ஆமேன், ஆமேன்.